கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் போனில் வந்த மிரட்டல். தேவர் செய்த தரமான சம்பவம். எம்ஜிஆர் கட்சி தொடங்கியிருந்த சமயம் அது. கட்சியோட கொள்கைகளை வலியுறுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு முடிவெடுத்தார் எம்ஜிஆர். தயாரிப்பாளர் வேறு யார், சாட்சாத் தேவர்தான். கதை விவாதங்கள் மும்பரமாக போய்கொண்டிருந்தது. திடீர்னு தேவருக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. எல்லோருக்கும் பொதுவான மனிதர் நீங்க, உண்மையில ஒரு நல்ல வியாபாரி. இப்போ திடீர்னு ஒரு கட்சிக்காக படம் எடுத்து மற்றவர்களை ஏன் பகைத்து கொள்கிறீர்கள் என கேட்டது அந்த குரல். எல்லாம் எனக்கு தெரியும்னு சட்டுன்னு காலை கட் செய்தார் தேவர். அடுத்த நாள் தோட்டத்தில் எம்ஜிஆரிடம் விஷயத்தை சொன்னார். பொறுமையாக கேட்ட எம்ஜிஆர், அந்த ஆள் சொல்றதும் உண்மைதான? எனக்காக நீங்க ஏன் மற்றவர்களை பகைத்து கொள்கிறீர்கள்? அந்த படத்தை விட்டு விடுங்க, பிறகு பார்த்துக்கலாம் என சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். தேவருக்கோ கடும் உறுத்தல். நீண்ட வருடங்களாக நகையும் சதையுமாயிருக்கும் எம்ஜிஆருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார் தேவர். தன் குடும்பத்தார்களுக்கு கூட சொல்லிக்கொள்ளாமல் சில சொத்துக்களை விற்று பணத்துடன் எம்ஜிஆரை சந்திச்சார். பணம்லாம் வேண்டாங்க என எம்ஜிஆர் மறுக்க, இது உங்களுக்கு இல்லைங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் ஆரம்பித்த கட்சிக்குத்தான் இந்த பணம். தயவு செய்து வாங்கிக்கோங்க, அப்போத்தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும்னு தேவர் சொல்ல, கட்டி அணைத்த எம்ஜிஆர் கண்ணீர் வடித்தார்.